எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 11th எக்கனாமிக்ஸான ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கும். ஸோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். அப்படி இல்லைனா இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 50 to 60% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது பசங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்க்க படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சேனல் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் who is the father of economics. Second one, which theory is generally included under microeconomics. Third one, total revenue is equal to total output sold multiplied by dash. Fourth one, pick the odd one out. Fifth one, given potential price is rupees 250 and the actual price is 200. Find the consumer surplus. Okay, next is sixth one, the primary factors of productions are dash. Seventh one, which factor is called the changing agent of the society. Eighth one, the functional relationship between inputs and outputs is called as dash. Ninth one, cost refers to dash. 10th one, when price remains constant AR will be dash MR. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கூட 1 மார்க்ஸ்லாம் ஆன்சர் வேணும்னு வச்சிங்கன்னா ஆன்சர் கேளுங்க கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஸோ பார்ட் பியில் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஸோ 11th one, வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th one, நேம் எனி 2 types of utility. 13th one, மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் wants. 14th one, what are the given goods, why is it called so. 15th one, state the production function. 16th one, what is mean by sunk cost. 17th one, define revenue. ஓகேங்களா? ஸோ அனைத்து 2 மார்க்குகளுக்கும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களை. அடுத்ததாக 3 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ எனி 5 எழுதுன்றால் போதும். கொஸ்டின் 24 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? 18th one, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. 19th one, கிவ் த மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். 20, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். 21, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். 22, state the difference between money cost and real cost. 23, distinguish between microeconomics and macroeconomics. 24, what are the functions of entrepreneur. very very important questions பா. இதில் இருக்கக்கூடிய எல்லா 3 மார்க்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்ட் டி. ஸோ பார்ட் டியில் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 25A, compare and contrast various definitions of economics or elucidate the law of diminishing marginal utility with diagram. 26A பா, explain the law of demand and its exceptions or list out the properties of isoquants with the help of diagrams. 27A, bring out the relationship between AR and MR curves under various price conditions or elaborate the nature and scope of economics. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும் 5 மார்க்ஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நிச்சயமாக இது வந்து பல கேள்விகள் மாணவர்கள் நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டு போயிருங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மாணவர்களுக்கு என்ன எக்ஸாம் வரப்போது உங்கள் டைம் டேபிள் மட்டும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்கப்பா. எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த சப்ஜெக்ட்டு எந்த டேட்னு போட்டிங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.